தாளால் எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാല ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டவங்க கிட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்கு விழுந்தாங்கறியாடா. உள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவசரம் மாதிரி விழுந்துருச்சு. காந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അழைച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. வரட்டா முடியாது, நான் வரட்டா முடியாது. வலிச்சிருங்க. விரட்டோ வரட்டு விரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாள் ஐயா. ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்? ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்கணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசி விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு இருக்கு, நான் சொல்லி தரேன். அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ கருவி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறா? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பல. நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா. சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் புனவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய் பூத கண்ணாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കയില്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்குவத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற. நீ என்னையா ஜோசியரே? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது? பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா. உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம். நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா. அடிக்கணும்னு சொல்லல, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. ஏய் என்ன விரல பிடிக்க வெளியே வச்சியா? நெட்டே எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்தை பாலை குடிச்சு பழத்தை தின்னு. ചേട്ടാ ബാദാം പാല്. எங்கடா பாலு? குடிச்சாச்சே. யாருடா? நீயா? ஆமா, பாலா போறதே பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே நம்ம பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன்.
பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதின சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ நீ எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10வது பாலை வேற வாங்கி குடிச்சு விட்ட. இப்ப பாரு என்ன, நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு விட 45, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்க உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. எல்லாம் சோப்படுத்தோம். எதுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு குளிக்கிறப்போ ரொம்ப அழுத்தி ஆ. சொரிஞ்சല്ലോ നിങ്ങൾ குளிக்கணும். நாம்பல அதுல யானை பாக. ஏண்டா தீவடி தாயா? காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சோமே, அதை நீங்க கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுங்க. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாழா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வட்டன். வாழா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்மு குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள யாரு? போறாரு. எங்களுக்கு பொண்ணுக்கண்ணு. டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വെച്ചവൻ. ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. നീ മറ്റും ഞാൻ തപ്പ് ചെയ്യോ, ഞാൻ തപ്പ് ചെയ്യോ, ഞാൻ തപ്പ് ചെയ്യോ. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கிட்டு போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട്, പറയട്ടെ? உன்னிடத்தில் உண்டோ? പറയடி. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ஓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കതവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം. ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂക്കെന്നിണ്ട്. அம்மு குட்டி வாழ வெட்டி, நம்மளும் வாழ வெட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய். டேய். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வேணும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. അതെ അതെ. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீ கடிச்ச உடனே என்ன திட்டுது? மெதுவா சாப்பிடுங்க. எந்திருவாரு. அது மோடி மாச மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத. ஐயோ, பேர் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா? ஒட்டு மொத்தமா யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரது? என்ன யாரையுமே காணோம்? ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டிருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேண்டாம், காயட்டும். வாங்க வாங்க, முகத்தை பார்க்க சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு முகத்தை பாத்துங்க. யோ, பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா, வாங்க வாங்க. வாடா, முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே, என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம், அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்க போகணும். வாங்க. ஏய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்ன என்னடா கேளுங்க. தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000.
கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய போயா. அடடே சிவங்கால எப்ப வந்தீங்க? டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான் புதைச்சா எவ்வளவு? 500. எரிச்சா 700. உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியாடா? ஐயோ நான் இல்லைங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் ஆ. ஏய் பொண்ணு நான் எங்க போறேன்? இல்லடா விட்டுடுங்க, நான் இல்லை. என்ன விட்டுடுங்க. உடுப்பு பையா. ஐயா, நான் இல்லையா? அடேய் டேய் ஐயோ இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. ஏய் சிவங்கால இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா டேய். டேய் எங்க அந்த தேங்காய் மணி எனக்கு சீவே புள்ள சீவே. அடே എന്താ ഇവിടെ சத்தம்? எங்கடி அந்த சிவங்கால பையா? വന്നു ബൊമ്മക്കുട്ടിയെ കൂട്ടിക്കൊണ്ട് ഓടിപ്പോയി. ஓ, ஓடி போய் ஓடியே போயிட்டானே. എന്താ വിഷയം? எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. അല്ല, அல்ல இல்லடி நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். അപ്പോ എനിക്ക് മൂലമില്ല, இல்ல നിങ്ങൾക്ക് ദോഷമില്ല. இல்ல നമ്മൾ രണ്ടുപേരും இப்பவே ஏய், என்னோட ராசி நல்ல ராசி இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.